10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. நைட்ரஜன் யூஸ் பண்ணுறோன்னு கேட்பாங்க. -190 டிகிரி செல்சியஸ் மட்டும் கிடையாது, அதோட என்ன பண்ணுறோம், நம்ம லிக்யூடு நைட்ரஜன் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அட் திஸ் எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர் எனி என்சைமேட்டிக் ஆர் கெமிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த பயாலஜிக்கல் மெட்டீரியல் will be totally stopped, and this is a led to the preservation of the material in the dormant status. அப்போ எப்படி நம்ம வச்சோமோ அதே ஸ்டேட்டஸில் இருக்கும். அதாவது டார்மெண்ட் அப்படின்னா நமக்கு என்னது, இந்த ஸ்டேட்டஸ், அதாவது உறக்க நிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டேட்டஸ் தான் என்ன பேர் அப்படின்னா -190 டிகிரி செல்சியஸ். அப்போ கிரையோ ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறதுல வந்து நாம் ஒரு டார்மெண்ட் ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாத ஒரு டார்மெண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். உறக்க நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. லேட்டர் திஸ் இஸ் அ மெட்டீரியல் கேன் பி activated by the bringing to room temperature slowly for any experimental work. ஒருவேளை நமக்கு வந்து இந்த சீட் கேரக்டர்லாம் திரும்ப தேவைப்படுது, என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த சீடை வந்து அந்த லிக்விட் நைட்ரஜன் இருக்குது இல்லைங்களா, அந்த கிரையோ ப்ரிசர்வேஷன் மெத்தட்லேருந்து வெளியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களா, அதாவது நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரோம். அப்போ லேட்டர் திஸ் அ மெட்டீரியல் கேன் பி ஆக்டிவேட்டட் பை த பிரிங்கிங் at the room temperature slowly for any experimental work என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, சரி. இப்போ இதில் நம்ம வந்து என்னென்னலாம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ என்னென்னலாம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the productive agent like நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு இது நமக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. டைமெத்தைல் சல்ஃபாக்சைடு, அதுக்கப்புறம் கிளிசரால் ஆர் சுக்ரோஸ் ஆர் ஆடட் டு பிஃபோர் கிரையோ ப்ரிசர்வேஷன் ப்ராசஸ். ஓகே, என்னென்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா டைமெத்தைல் சல்ஃபாக்சைடு, கிளிசரால் ஆர் சுக்ரோஸ் are added to before cryopreservation process. The productivity agent or is called the cryoprotect since they are protect the cell or tissue from this stress of the breathing temperature. சரியா, அப்போ நம்ம எதில் வச்சுருந்தோம், நம்ம ஆல்ரெடி அந்த ப்ரீசிங் டெம்பரேச்சர் வச்சுருந்தோம் இல்லையா, அப்போ அந்த ப்ரீசிங் டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுலேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணலாம், அதுலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ரிமூவ் பண்ணும்போது நார்மல் ரூம் டெம்பரேச்சர் என்ன இருக்கோ அந்த டெம்பரேச்சருக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அல்லது IPR அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அல்லது IPR அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி IPR is a category of the property that including intangible creation of the human intellect and the primarily consisting of the copyright, patent என்னென்னலாம் நம்ம எடுத்துக்கிறோன்னு பாருங்கள். எஸ்பெஷலி இதில் வந்து ஹியூமன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது இன்டெலெக்சுவலி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரைட்ஸ் அல்லது IPR அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட். ஓகேங்களா, இப்போ அந்த அமெரிக்கன் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அட்லாண்டிக் ஓசன் அந்த பிளேஸில் என்ன ஆகுது, நமக்கு ஒரு கப்பல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரூட் ஆயில் எடுத்துகிட்டு வருது. அதாவது நம்ம கச்சா எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெட்ரோலியம், அப்புறம் கெரசின், அப்புறம் கிரீஸ், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, அதில் வந்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா நமக்கு அந்த க்ரூட் ஆயில்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, அப்போ அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து தனியாக பிரித்து எடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா டன் கணக்கில் அமெரிக்காவிலேருந்து ஏற்றி கொண்டு வரும்போது என்ன ஆகுது, நம்ம நடுவில் அட்லாண்டிக் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீயில் வந்து என்ன ஆகுது, ஒரு ஆக்சிடென்ட் மூலிமா எல்லாமே என்ன ஆகுது, அந்த எண்ணெய் பூரா கொட்டிடுது. சரிங்களா, இப்போ கொட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆயிலில் நமக்கு என்ன ஆகணும், டீக்ரேட் ஆகணும். அப்போ டீக்ரேட் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, பற்ற வச்சு எரிக்கவும் முடியாது. எரிச்சா நமக்கு என்ன ஆகும், பொல்யூஷன் அதிகமாகும். சரிங்களா, இப்போ பொல்யூஷன் நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, இப்போ பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது என்னது, நமக்கு வந்து பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு விஷயந்தான். ஓகேங்களா, சரி. அப்படி இல்லைன்னா வேறு என்ன பண்ண முடியும், அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 கப்பல் கொண்டு போயிட்டு
அங்கேருந்து ஆயிலை பூரா நம்ம உறிஞ்சி எடுக்க முடியுமா அப்படின்னா அதுவும் நாட் அ பாசிபிள். சரியா? அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் என்ன ஆகுது, இந்த ஆயில் ஸ்பில்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய லைஃப் வந்து பாதிக்கப்படுது. அதாவது கேன்சர் மாதிரி நிறைய என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷில் பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகுது. உடனே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் சயின்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, அதாவது இந்தியா தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு சயின்டிஸ்ட் ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கேம்பர் அண்ட் ஆக்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறார். சரியா? இப்போ கேம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கற்பூரம். சரிங்களா? இப்போ கற்பூரத்தையும் ப்ளஸ் என்னது ஆக்டன்ட் கேசோலின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ரெண்டை என்ன பண்ணுறாரு, ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுறாரு. சரிங்களா? ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா புதுசாக ஒரு நியூ கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா சூடோமோனாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரை உருவாக்குறாரு. சரிங்களா? அப்போ சூடோமோனாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரை உருவாக்கி ஓகே அது என்ன பண்ணுறாரு, நமக்கு அந்த ஆயில தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்டீரியாவுக்கு ஃபுட்டாகவே கொடுக்குறாரு. சரிங்களா? அப்போ பாக்டீரியா என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆயில் அதிகமாக இருக்கும்போது என்னாகும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஃபுட்டு அதிகமாக இருக்கும்போது என்னாகும், நமக்கு அந்த பாக்டீரியா பயங்கர ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகும். சரி, இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டை சந்திக்கிறார். என்ன டிஃபிகல்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பாக்டீரியாவெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா ஆயில் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போயிட்டு ஸ்ப்ரே பண்ணுறாரு. ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுது, எல்லா பாக்டீரியாவும் இறந்துருது. சரியா? உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே என்னது, சீ வாட்டரை பொறுத்த வரைக்கும் சால்ட்டு வாட்டர் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ சால்ட்டு டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது இந்த பாக்டீரியாவினால் உயிர் வாழ முடியல. உடனே அவர் என்ன பண்ணணும், அடுத்த நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்ட் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டரை உருவாக்கணும். அதாவது டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சகிப்புத்தன்மையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உருவாக்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு இவர், அந்த சூடோமோனாஸ் பியூட்டிடான்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவுக்கு சால்ட் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டர் உருவாக்குறார். சரியா? உருவாக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஆன்கோஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேன்சர் அந்த மாதிரி இருக்கிறத எதிர்த்து வாழக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த உப்புத்தன்மை எதிர்த்து வாழக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு உருவாக்குறார். உருவாக்கி என்ன பண்ணுறாரு, கொண்டு போயிட்டு சீ வாட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்புட் பண்ணுறாரு. சரி, அப்போ இன்புட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியாலாம் வந்து என்ன ஆகுது, அந்த ஆயில் ஸ்பில் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட என்ன ஆகுதுன்னா ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே கம்ப்ளீட்டாக சரிங்களா அந்த சீ வாட்டரில் இருந்த ஆயில் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுது, சாப்பிட்டு டீகம்போஸ் பண்ணிருச்சு. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீ வாட்டரில் என்னது அந்த பொல்யூஷன் எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுறாரு அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ தட் இஸ் கால் த பயோ ரெமடைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். இயற்கையை நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப கொண்டு வரோம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம இது யாரோட தயாரிப்பு அப்படின்னா அவரோட சொந்த தயாரிப்பு. சரிங்களா? அதுக்கு அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா தான் வந்து மற்ற கம்பெனிக்கு விற்கிறதுக்கோ அல்லது வந்து மற்றவங்க பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். அதே மாதிரி இவர் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அவர் தயாரித்த ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம், லைசன்ஸ் மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இவர் சொன்னால் தான் மற்றவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா பயன்படுத்த முடியும். ஓகே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெத்தடாலஜிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதில் வரும். சரி, நமக்கு ஐபிஆர் அப்படின்னால என்ன அப்படின்னா மெயினாக எதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஆர் அப்படிங்கிறது பேட்டன்ட், அதாவது காப்பு உரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்போ காப்புரிமை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடியே கிளாஸில் சொல்லியிருப்போம். இந்த வின்கா ரோஷியா அல்லது கேத்ராந்தா ரோஷியா உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா? அப்போ அதுலேருந்து என்ன ஆகுது, நமக்கு கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், பேட்டன்ட்டு வாங்கி வச்சுக்கலாம். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காப்புரிமை எத்தனை வருஷம் அப்படின்னா வெறும் 5 வருஷம் தான். ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் காப்புரிமை எத்தனை வருஷம் அப்படின்னா 17 வருஷம். சரிங்களா? அப்போ அந்த பேட்டன்ட்டை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியும், மற்ற எந்த காரணத்தை கொண்டும் வேறு யாருனாலையும் பயன்படுத்த முடியாது. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அதுக்கடுத்தது ட்ரேட் மார்க். சரிங்களா? அந்த இவர் தயாரித்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சிம்பிள் வாங்கிக்கிறார். அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ட்ரேட் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சோப்பு சாம்பிள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனிவர்சல் யூ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும். சரிங்களா? அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரேட் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயாரிக்கக்கூடிய ப்ராடக்டை யாரையும் அவங்க பயன்படுத்தக்கூடிய சப்ஸ்டன்ஸாக இருக்கட்டும், நேமாக இருக்கட்டும், எந்த காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்க யாருமே பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி கூட என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ட்ரேட் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காப்பி ரைட்ஸ். சரியா? அப்போ அவங்க தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா
காப்பி ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா அவங்ககிட்ட தான் இருக்கும். எந்த காரணத்தை கொண்டு என்ன பண்ண முடியாது, மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நமக்கு உண்மையிலே மஞ்சளோட நேட்டிவ் எங்கே அப்படின்னா இந்தியா தான் மஞ்சளோட நேட்டிவ். சரிங்களா, நமக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே தெரியும் மஞ்சள் அப்படிங்கிறது என்னது, நமக்கு கேன்சரை க்யூர் பண்ணும், அதே மாதிரி ஒரு ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டர், வைரஸ் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா, உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு அமெரிக்கன் கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு பேட்டன்ட் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, சரிங்களா, அப்போ காப்பி ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, நமக்கு அந்த மஞ்சளில் வந்து எந்த ஒரு ரிசர்ச்சுமே பண்ணக்கூடாது. அப்போ எந்த ஒரு பர்சன் ஒரு ப்ராடக்ட் அவர் தயாரிக்கிறாரோ அந்த ப்ராடக்ட் என்ன பண்ண முடியாது, நம்ம காப்பி ரைட்ஸ் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டு யாரும் தயாரிக்கவும் கூடாது, விற்கவும் கூடாது. சரியா, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிளான்ட் பிரீடர்ஸ் ரைட்டு, அந்த ரைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவருக்கான உரிமை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு IR8 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரைஸ் வெரைட்டி, சரிங்களா, அதிகமான வெரைட்டி மகசூல் வந்து நமக்கு கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஒரு ஜெனட்டிக் ஒரு ரிசர்ச் ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் என்ன கொடுக்குதுன்னா ரைட்ஸ் கொடுக்குது. சரியா, இதை அவர் பயன்படுத்திக்கலாம் அல்லது சேல் பண்ணலாம், என்ன வேணால் என்ன பண்ணிக்கலாம் இவர் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கெசட்டில் கொண்டு போய்ட்டு அவர் பதிவு பண்ணி வச்சிட்டாருன்னு வச்சுக்கோவேன், எந்த காரணத்தை கொண்டு என்னது இவரை கேட்காம யாருமே அந்த சீடை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி இருக்கக்கூடிய சீடை பயன்படுத்தவோ உற்பத்தி செய்யவோ கூடாது. அப்படிங்கிறத நமக்கு என்ன அப்படின்னா இந்த பிளான்ட் பிரீடர்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி மோட் ஆஃப் டிசைன். சரிங்களா, இப்போ அது அவங்க பயன்படுத்தியிருக்கிற மாதிரி ஒரு சில டிசைன்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த டிசைன்ஸ் என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்க எந்த காரணத்தை கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா, ஒவ்வொரு ஷேப் இருக்கும். நீங்களாம் ஒரு சில சோப்புலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சோப்பு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு பப்பாயா அப்படின்னு ஒரு சோப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த சோப் பார்த்திங்க அப்படின்னா பப்பாயா மாதிரியே ஒரு ஷேப் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க மற்ற கம்பெனிஸ் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இதே ஒரு மாடல் டிசைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தயாரிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஒரு கார் கம்பெனியாக இருக்கட்டும், இது எது வேணா இருக்கட்டும். சரிங்களா, அப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னா யூட்டிலிட்டி மாடல் டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த டிசைனை எந்த காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்க பயன்படுத்தக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ நம்மளுடைய ஜாகிரபிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுந்த மாதிரி எப்படி இருக்கணும், இது இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு என்ன பண்ணிடக்கூடாது, நம்முடைய என்விரான்மெண்டலை வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. இது நமக்கு இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டினியம்னு ஒரு பிளான்ட் ஒன்று வந்தது. சரிங்களா, காங்கிரஸ் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட் என்ன ஆகுது அப்படின்னா அமெரிக்காவில் வந்து நம்ம வீட்டை கல்டிவேட் பண்ணும் போது அதோடு சேர்ந்து என்னது வீடு பிளான்ட் மாதிரி களை மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே வருது. பயங்கர ஃபாஸ்ட்டாக என்ன ஆகுது அப்படின்னா க்ரோத் ஆகுது. சரிங்களா, அப்போ இது என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக க்ரோத் ஆகக்கூடிய பிளான்ட் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணி இது என்ன ஆகுது டாமினண்ட்டாக க்ரோத் ஆகுது. அப்போ இது என்னது என்விரான்மெண்டலில் மிகப்பெரிய ஒரு பொல்யூஷனை ஏற்படுத்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், நம்ம தயாரிக்கக்கூடிய பொருள் எந்த காரணத்தை கொண்டு எப்படி இருக்கக்கூடாது, ஜாகிரபிக்கல் இண்டிகேஷனாக இருக்கணும். சரிங்களா, எந்த காரணத்தை கொண்டு என்ன ஆகக்கூடாது, நமக்கு ஜாகிரபிக்கல் அதாவது நம்ம இருக்கக்கூடிய என்விரான்மெண்டலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ட்ரேடு சீக்ரெட். சரியா, இப்போ நம்ம தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் இருக்கக்கூடிய காம்பினேஷன் அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட்டாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு என்னது உரிமை இருக்குது. சரியா, அப்போ ஒவ்வொரு கம்பெனியும் சரியா ஒரு சோப்பு தயாரிக்கிறாங்க, ஒரு ஷாம்பு தயாரிக்கிறாங்கன்னு என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கும். அப்போ அந்த ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு வேளை வேறு யாராவது அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், கோர்ட்டில் போயிட்டு நம்ம கேஸ் போடலாம். ஓகே, அந்த மாதிரி கதை என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த ட்ரேட் சீக்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா இந்த IPR இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கேரக்டர் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பண்ணி வரும். சரிங்களா, அப்போ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இந்த கேட்டகரி ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தட் இன்க்ளூடிங் த இன்டென்ஷபிள் கிரியேஷன் ஆஃப் த ஹியூமன் இன்டெலெக்ட் அண்ட் த primarily consisting of the copyright patent and the trademark. It is also including other type of the rights such as trade secret, publicity rights, moral rights and rights against the unfair competition. சரியா, அப்போ ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் வந்து எகெயின்ஸ்ட் காம்படிஷன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறத வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணுது, நமக்கு தடை செய்யுது. சரியா, இது முக்கியமான, ஏன்னா இப்போ ஒரே பொருளை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கவேன்
இப்போ எல்லாருமே அதே மாதிரி தயாரித்து விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய காம்படிஷன் ஆகும், போராட்டம் வரும், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும் இல்லையா. அப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஐபிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடை வந்து பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்துகிறாங்க. ஓகே, ப்ராடக்ட்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னது ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேரியேஷன் ஆகும். இன் பயோடெக்னாலஜி த transformed the microorganism and the plant and the technologies for the production of commercial product. இது எல்லாமே எதுக்கு நமக்கு பொருந்தும் அப்படின்னா கமர்ஷியல் ப்ராடக்ட், பொருளாதார முக்கியத்துவம் அந்த பொருளுங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருந்தும். ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டிஸ்கவர். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுங்களேன், நிறைய சோப்பு தூள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லிக்யூடெல்லாம் பார்த்துருப்பீங்க சரிங்களா. ரெயின் லிக்யூட், அப்புறமேட்டு நமக்கு சல்ஃபர் லிக்யூட், ஏரியல், இந்த மாதிரி லிக்யூடாக நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேஸ் பண்ணி விற்பாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடியது காமனாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு சோப்பு ஆயில் அவ்வளோதான் சரிங்களா. ஆனால் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், நமக்கு வேரியபிள் ஆகும் சரிங்களா. அதை பொறுத்து நமக்கு என்னது, அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனித்தனியாக பிரிக்கிறோம். அப்போ இது நம்மளால் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய காம்படிஷன் நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து குறைக்க முடியும். இதுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஐபிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் டிஸ்கவர் யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் இஸ் அ ஃபுல் ரைட்ஸ், அவருக்கு என்ன கொடுக்குறாங்க, ஃபுல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க, முழு உரிமை கொடுக்குறாங்க. எதுக்காக முழு உரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி it should not be neglected by these other without legal permission. அப்போ எந்த காரணத்தை கொண்டும் சரியா அவருடைய தயாரித்த ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, அதாவது திருடி கூட என்ன பண்ணிடக்கூடாது, பயன்படுத்திடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மெத்தடாலஜியை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ வித்தவுட் லீகல் பர்மிஷன். And then the right discovered the must be the protected under the dust by creating laws the formed by this country. அப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க சரிங்களா. இப்போ பேட்டன்ட், அப்போ இந்தியானா 7 years, ஒரு அமெரிக்கா அப்படின்னா 17 வருஷம் சரிங்களா, 17 years. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நமக்கு யூகே லண்டன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 10 years. இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டன்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிறாங்க சரி. அப்போ அந்த பேட்டன்ட் மூலிமா என்னது, அவங்க தயாரித்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, கம்ப்ளீட் வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் பண்ணிக்குவாங்க சரிங்களா. அப்போ அதுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரும் அதே மாதிரி ப்ராடக்ட்டை யார் தயாரித்தாலும் சரியா என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் பண்ண முடியாது. அப்படி சேல்ஸ் பண்ணாலும் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டூப்ளிகேட் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ அந்த மாதிரி கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் வரதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஐபிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அப்போ ஐபிஆர் ப்ரொடக்ட் த பை டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் த லைக் த என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம பார்த்தது இந்த பேட்டன்ட், காப்பிரைட், ட்ரேட் சீக்ரெட் அண்ட் த ட்ரேட் மார்க், டிசைன் அண்ட் த ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன். இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி இருக்கிறது தான். இது நமக்கு என்ன பண்ணுவாங்க 3 மார்க் கொஷனில் கேட்பாங்க, அதனால் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ ஐபிஆர் இந்தியாவில் என்னென்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி 7 கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா பேட்டன்ட்டு, ட்ரேட்மார்க்கு, காப்பிரைட்டு, பிளான் பில்டர்ஸ் ரைட்டு, யூட்டிலிட்டி மாடல் டிசைனு, ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன், ட்ரேட் சீக்ரெட். ஓகே சரி, அடுத்தது பேட்டன்ட்னா என்ன, அதான் காப்புரிமைன்னு சொன்னோம் இல்லையா. இந்தியாவில் 5 years, அமெரிக்கானா 17 years, 17. ஓகே, இட் இஸ் எ ஸ்பெஷல் ரைட்ஸ் டு த டிஸ்கவரி இன்வென்டர் தட் ஹேஸ் பீன் த கிராண்டட் பை திஸ் கவர்மெண்ட் த்ரூ த லீகலைசேஷன் ஃபார் த ட்ரேடிங் நியூ ஆர்டிக்கல். எ பேட்டன்ட் இஸ் எ பர்சனல் the property which is can be licensed or sold by the person or organization just like any other property. சரியா, அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க லைசன்ஸ் வாங்கிக்கிறாங்க. யார் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து தயாரித்தாங்களோ கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு முழு உரிமை கொடுத்து தர்றாங்க. என்ன முழு உரிமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எந்த காரணத்தை கொண்டும் இவங்க தயாரித்த ப்ராடக்டை வந்து மற்றவங்க என்ன பண்ணக்கூடாது, சேல்ஸ் பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அப்போ சோல்டு பை பர்சன், அதை விற்கிறதுக்கும் அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உரிமை வந்து பார்த்திங்கன்னா யார் தயாரித்தாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் த பேட்டன்ட், the terms given by the inventor right to the exclude by the other forming, making, using or selling of the invention. அந்த தயாரித்தவர் வந்து பார்த்திங்கன்னா அதை சேல் பண்ணலாம்,
அல்லது என்ன பண்ணலாம் நமக்கு வந்து அதை மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விற்கலாம், ஒரு கம்பெனி கூட ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னா விற்கலாம். இது எல்லா உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னா இவருக்கு தான் இருக்குது. அப்போ இட் இஸ் அ டிஃபிகல்ட் டு கீப் the secret, the certain the invention, and therefore the guidance should be obtained from the qualified patent ordinaries. அப்போ இது எல்லா கேரக்டர் யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த தயாரித்த இவருக்கு இருக்குது. ஓகே, அப்போ இது எல்லா இதையும் கொடுக்கறது யார் அப்படின்னா நம்ம வாங்கி வைக்கிற பேட்டன்ட்டு தான். A patent consisting of their 3 parts, the grant, the specification and the claim. அதே மாதிரி ஒரு வேளை நம்ம வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து தவறாக வேறு யாராவது பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ண முடியும், நம்மளால் கேஸ் போட்டு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து அவங்ககிட்ட நம்மளால் வாங்க முடியும். சரியா? அண்ட் தென் கிராண்ட்டு, த கிராண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இஃப் ஃபில்டட் அட் த பேட்டன்ட் ஆஃபீஸ் which is not published, it signed to the document actually to the agreement that grant patent right to the inventor. அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு அக்ரிமெண்ட், இப்போ எக்ஸாம்பிள் வந்து அவரோட தயாரித்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பெனி ஒன்று வாங்குறோன்னு வச்சுங்களேன், அந்த கம்பெனி என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வச்சுக்குவாங்க. சரிங்களா? இப்போ அந்த அக்ரிமெண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு எந்த காரணத்தை கொண்டு என்ன பண்ணலாம், அவங்க தயாரித்த ப்ராடக்ட்டை அவங்க மட்டுமே சேல் பண்ணுறதுக்கான உரிமையை கொடுக்கலாம். அல்லது அந்த ப்ராடக்ட்டை தயாரித்தவர் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து இது பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டை எந்த காரணத்தை கொண்டும் வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணிக்கலாம், அவர் அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த உரிமையை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அவருக்கு இருக்குது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஐடியா ஒரு சின்ன க்ளூ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெத் அப்படிங்கிறது என்னது, இறப்புங்கிறத மனிதனுக்கு என்னது பொதுவானது. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு மனிதத்துலேயும் வந்து மனிதனுடைய மூளையிலே வந்து பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்து இறக்கு வரைக்கும் என்ன ஆகும், நமக்கு நிறைய டேட்டாவை நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஒரு நீச்சல் கற்றுக்கிறதா இருக்கலாம், ஒரு கார் ஓட்டுறதா இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எது வேணா இருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம். சரியா? அப்போ பிரெயின் தான் என்னது அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டையும் நம்மளால் மாற்ற முடியும். சரியா? சேஞ்ச் பண்ண முடியும். இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரே பார்ட் என்ன அப்படின்னா பிரெயின் மட்டும்தான். சரி, ரைட். இப்போ பிரெயினை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு சிஸ்டம் மாதிரி கண்டுபிடிச்சி வாழ்க்கையில் நடக்கிற எல்லா டேட்டாஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். சரிங்களா? இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிபியு பிரெயின் மாதிரியே உருவாக்கி திரும்பவும் நம்மளுடைய பிரெயினோட, அதாவது நம்ம பிரெயினை நார்மல் பிரெயினை எடுத்துகிட்டு இந்த சிபியு எடுத்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹியூமன் பீயிங் எப்படி நார்மலாக அவர் இருக்கிறாரோ அதே மாதிரி நார்மலாக ஃபங்க்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆகிற மாதிரி ஒரு காலத்தில் ஃபியூச்சர்ஸில் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ இதுவும் என்னது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அந்த டெத் அப்படிங்கிறது என்னது இல்லாமல் போகும். அந்த அளவுக்கு என்னது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கும். சரியா? சரி, அப்போ ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, இது கண்டுபிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணலாம், கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இது என்ன தவிர என்ன பண்ணக்கூடாது, யாருமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், அவங்க ஒரு பேட்டன்ட் வாங்கி வச்சுக்கலாம். சரியா? அப்போ அதுக்கு முழு உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னா அவருக்கு இருக்குது. சரியா? இப்போ நான் சொன்ன விஷயம் ஃப்யூச்சரில் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். சரியா? அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போயே அதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது த கிளைம், த ஸ்பெசிஃபிக்கலி டிஃபென்ஸ் ஆஃப் த ஸ்கோப் ஆஃப் த இன்வென்ஷன் ஆஃப் த protected by the patent which is other may be not practiced. சரியா? அப்போ இவர் தயாரித்த பொருளை கண்டுபிடிச்ச பொருளை என்ன பண்ணணும், இவர் மட்டும்தான் பயன்படுத்தணும். சரியா? எந்த காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்க யாரும் பயன்படுத்தக்கூடாது. ஒரு வேளை மற்றவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னா என்ன பண்ணுவார், இவர் கோர்ட்டில் கேஸ் போடுறார் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ இவர் என்ன அமௌண்ட்டு கிளைம் பண்ணுறாரோ, ஒரு கம்பெனிஸாக இருக்கட்டும் எது வேணா இருக்கலாம், என்ன பண்ணணும், அவனுக்கு கண்டிப்பாக அவர் கிளைம் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை கொடுத்து தான் ஆகணும். தட் இஸ் அ மெயின் கிளைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். சரிங்களா? இதில் என்னென்னலாம் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் த்ரூ த லீகலைசேஷன், அதே மாதிரி லைசன்ஸ் ப்ராடக்டாக நமக்கு இருக்கணும். அதே மாதிரி யூஸிங் டு த செல்லிங், இந்த கேரக்டர்லாம் அதாவது யார் தயாரித்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. அதே மாதிரி த கிராண்ட், அப்போ இந்த கிராண்ட் அப்படிங்கிறது யார் தயாரித்தாங்களோ அது என்னது அவர் மட்டும்தான் பப்ளிஷ் பண்ண முடியும். எந்த காரணத்தை கொண்டும் அவரை கேட்காம யாரும் என்ன பண்ணக்கூடாது, பப்ளிஷ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அவரை தவிர அவர் நினச்சாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை பப்ளிஷ் பண்ணவோ பயன்படுத்தவோ எல்லாத்துக்கும் அந்த உரிமை அவருக்கு தான் இருக்குது. சரியா? இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கேரக்டர் எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, சரி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பயோ சேஃப்டி அண்டு பயோ எத்திக்ஸ் இந்த கேரக்டர் இருக்கும். இது நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னது, இந்த லெசன் நமக்கு வந்து ஓவர்.